ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறட்டும். கடாய் நல்லா சூடேறினோடனே ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடேறினோடனே பட்டை, ஒரு லவங்கம், ஒரு கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டுக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது சேர்த்து அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூடி போட்டுக்கலாம். மஷ்ரூம் வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா மஷ்ரூம் வெந்து கிரேவி நல்லா ரெடியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நறுக்கிக்கலாம். இப்போ பாருங்க, மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை